ஒரு நகரம் இருக்குன்னா, நகரத்துக்குள்ள தண்ணி கொண்டு வரணும். அழுக்கு தண்ணி நீங்க வெளியேத்தணும். இது 2 ரொம்ப முக்கியமானது. அதான் வந்து ஒரு சஸ்டெயினாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்கணும். அப்போ ஒரு நகரத்தினுடைய நகர வடிவமைப்பு என்பது நன்னீர் உங்களுக்கு வரணும். ஏன்னா நீர் தேவை நன்னீர் இருக்கு. வரணும். எல்லாத்தையும் கழிவுநீர் வந்து வெளில போகணும். எல்லா தண்ணி கொண்டு போய் குடுக்கணும். அதே நேரத்தில இப்ப சென்னைய பொறுத்தவரைக்கும் இது 2மே நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஓகே. நன்னீர பைப்ல கொண்டு போய் சேர்க்கிறது நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. இல்லையா? கார்ப்பரேஷன் வாட்டர்ல கொண்டு போய் சேர்க்கிறதுல நிறைய கலக்கிறது இல்ல. அதே நேரத்தில் கழிவு நீரை வெளியேற்றுவதிலும் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு. ஸோ நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குங்களா, நம்ம ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் சப்ளை சிஸ்டம்ங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்லேயே உருவாக்கப்பட்டதா. நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக 1920ஸ்ல அமைக்கப்பட்டது. மெட்ராஸ் பிளானிங் ஆக்ட்னு அப்போ தான் முதல்ல கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் அதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு பின்பாக உங்களுக்கு 1950 ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் 1970 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட், அதுக்கப்புறம் மாஸ்டர் பிளான் வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திட்டே வராங்க. ஆனால் இன்னைக்கு இவை போதாது என்கின்ற வகையில் தான் வெள்ளத்துக்கு வடிகால் பண்ணுவதற்காக மழை வெள்ளத்தை வடிகால் பண்ணணும். அது வெளியே கொண்டு போகணுங்கிறத ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ங்கிற தனி சிஸ்டம் எவால்வ் பண்ணுறீங்க. இது கடந்த ஒரு 10 வருடங்களாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு தான் இதுதான் நமக்கு ஒர்க்கபிள் ஒரே மெத்தடாலஜின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெள்ளத்தை வடிகால் பண்ணுவதற்கு நமக்கு இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமாக தண்ணியை நம்ம வெளியே கொண்டு போய் நகரத்தில் தேங்காம பார்த்துக்கலாம்.